காயல்பட்டினம் மாசி கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கடாயை அடுப்பில் வச்சு ஆயிலை ஊற்றுவோம். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்ச உடனேயும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கணும். வர்ற வரையும் வதக்கவும். கண்ணாடி மாதிரி வதக்கியாச்சு. இனி எடுத்து மாவுல தட்டி அதை கிண்டணும். அப்புறம் தேங்காய் போடணும். அப்புறம் கையை அப்படி எல்லாத்தையும் ஒன்றா மொத்தமாக போட்டு எல்லாத்தையும் சேர்க்கணும். அப்புறம் மாசி போடணும். தேவையான அளவு உப்பு போடணும். காப்படி மாவு, 1 தேங்காய் பூ, காப்படி மாவுக்கு 1 தேங்காய் பூ உணவு போட்டு 150 கிராம் வெங்காயம், 4 மிளகாய், அப்புறம் 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்புறம் தேவைக்கு தண்ணி ஊற்றி மாவு சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 மிளகாய் போட்டிக்கிறோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு இதையெல்லாம் இது பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்சு அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன். மாவை ஊற வச்ச கேப்பில் சட்டியை அடுப்பில் வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணிக்கணும். அப்படியே கொழுக்கட்டையை எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறோம். மாவு ஊறிட்டு இது கொழுக்கட்டையை பிடிச்சி அடுப்பில் வைக்கிறோம், சட்டியில் வைக்கிறோம். நான் போட்ட மாசி பத்தில் இன்னும் கொஞ்சம் தேவைக்கு இன்னும் கொஞ்சம் போடுறேன். இந்த மாவு என்ன மாவுன்னு சொல்றதுக்கு ஆரம்பத்தில் சொல்ல மறந்து இது அரிசி மாவு. இது அரிசி மாவு மாசி பத்தாதது கூட கொஞ்சம் போட்டு கிளறி விட்டு திருப்பி 2வது கொழுக்கட்டை பிடிக்கிறேன். இதில் கீரை பொடியும் சேர்க்கணும். கீரை பொடியில் என்னமா சேர்க்கணும்னு சொன்னால் நான் உங்களுக்கு தனியாக சொல்லித்தரேன். இதில் கீரை பொடி கொஞ்சம் தேவைக்கு கொஞ்சம் கீரை பொடியும் சேர்க்கணும். காரத்துக்கு தகுந்த ரொம்ப காரமாக இருந்தால் கம்மி பண்ணிக்கிறோங்க. மாசி கொழுக்கட்டை அரிசி மாவில் செய்தால் தான் நல்லா இருக்கும். மாவு இந்த பதத்தில் இருந்தால் தான் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். மாவு ரொம்ப கட்டி ஆகிடக்கூடாது. இப்படி பதமாக இருக்கணும். இருந்தால் தான் கொழுக்கட்டை சதியாக இருக்கும். இதுதான் கொழுக்கட்டை பிடிக்கணும். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக பிடிங்க. எலுமிச்சை பழ சைஸோட கொஞ்சம் பெருசாக பிடிங்க. இந்த சைஸில் உருண்டை பிடிக்கணும்.
ஒரு குட்டான் ஒரு காப்படி மாவுக்கு 10 உருண்டை வருது. நாங்கள் வந்து ஒன்றரை ஒன்றரை குட்டம் போட்டிருக்கிறோம். 15 உருண்டை வந்திருக்குது. உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் செஞ்சுக்கிடலாம். எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அது தகுந்த சட்டியில் வச்சு வேக வைக்க போகிறோம். 10 நிமிஷம் ஆகும் வேகத்துக்கு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ இதில் மூடி இதை வச்சு இந்த உருண்டையை தூக்கி இதில் வைக்கிறோம். வச்சாச்சு. இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா அது ஒரு உருண்டை நல்லா வெந்துடும். வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வெந்துருச்சான்ட்டு திறந்து பார்ப்போம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் வேவலை பார்ப்போம். வெந்துருச்சான்ட்டு பார்ப்போம். வெந்துருச்சு, சாப்பிட்டு பார்ப்போம். வெந்துருச்சான்னு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா வெந்துருச்சு. அப்புறம் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க, பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருக்குதான்னு சொல்லுங்க. அரிசிலாம் போட்டு வெங்காயமாக போட்டு வதக்கி செய்து வச்சுருக்குது. சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்குதான்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.